படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால எங்கள் அப்பாவோட அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவேன் சின்ன சின்ன வயசில். ஸோ அப்படி போய் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி நடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யாரும் ஃபோர்ஸ் பண்ணல என்ன. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஒரு பிடிவாதம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஃபேமிலியில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மம்மா, எங்கள் மாமா மிஸ்டர் எஸ்.என். சுரேந்தர் எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க. எல்லாருமே சிங்கர்ஸ். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து எதிர்த்தாலும் நடிகன் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எது பண்ணாலுமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து ஓரளவுக்கு தான் போச்சு. அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னடா போலி அப்படின்னு. அப்போல்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்த படத்தில் என்னை நடிக்க வச்சு, ஸோ அதுக்கு எல்லோரும் தான் காரணம். ஒரு சொந்தமாக இப்போ படம் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு. வெளிப்படங்கள் நடிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து வரமாட்டாங்க. படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இல்லை சில டைம் அது கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 20 படத்தில் 3 வாட்டி தான் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு எனக்கு என்னமோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீ வந்துடுவ, கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதை கேட்குறது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு அப்புறம் பூவே உனக்காக படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. டான்ஸு, ஃபைட்டு, முன்னெல்லாம் வந்து ஃபைட் மாஸ்டரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஃபைட்டை போட்டு காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ண. இந்த ரசிகன், தேவா அந்த டைம்லலாம் இப்போ ஏதாவது ஒரு சாங் நல்லா இருந்ததுன்னா உடனே அந்த சாங் என்ன படம் கேட்டு அந்த கேசட்டை வாங்கி டான்ஸ் மாஸ்டருக்கு போட்டு காமிச்சு, இல்லைனா அந்த மியூசிக் டைரக்டருக்கு போட்டு காமிச்சு அதுக்காக அதே மாதிரி பண்ண சொல்ல மாட்டேன். ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்காக நான் எந்த பயிற்சியெலாம் நான் எடுக்கல. இந்த கேள்வி ஞானத்தில் பாடுறது தான். சும்மா ஒரு பாட்டு கேட்டால் எல்லாருமே ஹம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நானும் வீட்டில் ஹம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போது சும்மா அப்படி பாடும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சொந்த படமாக இருக்கிறதுனால என்னை வந்து தேவா சார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சரி பாடுவோம், சொந்த படம் தானே, நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாடினேன். நான் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அது ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி எல்லா படத்துலையும் பாடலாம். எனக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் இருந்தால், எனக்கு இந்த ஹை பிக்சர்ஸ்லாம் வந்து என்னால் பாட முடியாது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருந்தால் நான் வந்து பாடுவேன். சாப்பாடு சம்மந்தமாக வந்து அது தானாக அமைஞ்சிருதுங்க. நாங்களாம் ஒன்றும் சாப்பாடு சம்மந்தமான வார்த்தைகள் வேணும்னு சொல்லிலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே நான் பாடின பாட்டு முக்கால்வாசி எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சாங்ஸ், ஒரு கானா சாங்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சதுனால அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தானாக விழுந்துருது படம். காதலுக்கு மரியாதையெல்லாம் விழியில் விழி மோதி அந்த பாட்டு இளையராஜா சார் மியூசிக்கில் பாட வச்சாங்க. எனக்கு அந்த பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். நான் பாடின பாட்டில் ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் பாடுறது. வீட்டில் பாடியிருக்கேன், ஆனால் அந்த மைக்கு முன்னாடிலாம் போய் அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டி பாடுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லோரும் எல்லாம் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணோன்னே நான் பாட்டுக்கு பாடிட்டேன். கண்டிப்பாக நான் என்னோடய சொந்த படமாக இருந்தால் ஒவ்வொரு கம்போசிங்லேயும் நான் போய் உட்காருவேன். உட்காந்துட்டு ஏதாவது கேசட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், எப்பாவது கேட்டது அதை கொண்டு போய் நான் வந்து சும்மா இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்லாம் நான் வந்து சொல்கிறது உண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட. ஸோ அதிலலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதனாலே என்னமோ அந்த சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் நாளை தீர்ப்பில் வந்து சிறந்த புதுமுகம் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க 93ல். அதுக்கப்புறம் பூவே உனக்காக வாங்கினேன். இப்போது காதலுக்கு மரியாதை வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு பெரிய ஃபங்க்ஷன்,
பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நான் போய் அவார்டு வாங்கினேன். அதுவும் பாட சொன்னது வந்து எனக்கு தெரியாத பாட சொல்லுவாங்கன்னு நான் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனேன். அதாவது பேசுறதுக்கு இப்படி இப்படி பேசணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் மைக் பிடிச்சவொன்னே பாட சொன்னாங்க. சரி அங்கே போய் நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. சரி அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டாக இந்த காதலுக்கு மரியாதையில் தாலாட்ட வருவாள சாங் வந்து நல்ல ரீச் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. சும்மா ஒரு 4 லைன் பாடினேன். அதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹரிஹரன் சார்லாம் கூட வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஹரிஹரன் சார் பாடின சாங் அது. அவங்க முன்னாடி நான் அந்த சாங் பாடுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. திடீர்னு தோணுச்சு பாடிட்டு. அந்த அடிபட்டதுக்கப்புறம் கூட நான் வந்து ஃபைட்டு டான்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அந்த டோட்டலாக அந்த பயம்லாம் எனக்கு போயிடுச்சு. முன்ன பண்ணதோட இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன் நான் ஃபைட்ஸ்லாம். அடுத்து தேவா படத்தில் வந்து அந்த சீன் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்து அதே மாதிரி வேணும்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கனல் கண்ணன் மாஸ்டர்கிட்ட சொல்லி அதே மாதிரி செட் போட்டு பண்ணது. கொஞ்சம் ரிஸ்கியான ஷாட்டு தான் அது. ஒரு வெறி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சரின்ட்டு அது எல்லாம் எங்கள் அப்பாலாம் அந்த ஷாட் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் பிளான் பண்ணி மத்தியானம் ஆகிடுச்சு அந்த ஷாட் எடுக்கிறது. அது வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாம் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஃபைட்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 days எடுப்பாங்க. ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும். மற்றது சீன்ஸ் பண்ணும்போது கூட தெரியாது, சாங்ஸ் பண்ணும்போது கூட தெரியாது. ஃபைட் பண்ணும்போது தான் ரொம்ப பாடி ஸ்ட்ரெயின் ஆகும், உடம்புலாம் வலிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுவேன். சும்மா வசனம் பேசுகிறதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சாங்ஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லேயும் கஷ்டப்படுவேன். இந்த கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து எனக்கு வராது. எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் எடுத்து ஒரு 10-15 வாட்டிலாம் பேசினா தான் எனக்கு வரும். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்து இந்த எமோஷ்னலாக பேசி அழுவுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நான் பாடும்போதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும். சும்மா அழுகிற மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும் இவன் நடிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஃபீல் பண்ணி அப்போல்லாம் ஃபேஸை பற்றிலாம் கவலைப்படாமல், ஏன்னா அழும்போது ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ உண்மையிலே ஃபீல் பண்ணிலாம் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஏதாவது சீன்ஸ், காலேஜ் இருந்த அரட்டை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் அப்படி ஏதாவது இருக்குதுன்னா அது ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அதை உண்மையிலே நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் கேமரா ஒன்று இருக்கிறதே மறந்துடும். அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. அவரோட நடித்த எல்லா சீனுமே வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரசித்து தான் பண்ணோம் எல்லோரும். அது அவர்கிட்ட அந்த டிஸ்டன்ஸே அவர் மெயின்டைன் பண்ணல. அதாவது எங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி அவர் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார், பழகிட்டு இருந்தார். அவரோட நடித்த எல்லா சீனுமே, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிக்க சொல்லி கோட் சூட்லாம் போட்டு நடந்து காமிப்பார். அதாவது அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது பண்ணாலும் கேஷுவலாக பண்ணோம். இப்போது எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஒருத்தர் வந்து ரியல் லைஃப்பில் இருந்தால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது நான் வந்து நினச்சிக்குவேன். எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் ரியல் லைஃப்பில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அதை தான் படத்தில் பண்ணணும்னு நான் நினைப்பேன். எல்லா படத்துலையும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் காரணம். அவங்க தான் என்னை வேலை வாங்குறது. வந்து நான் சாங் பண்ணதாக இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் அந்த க்ரெடிட் போகுது. அவங்க தான் ஆட வைக்கிறாங்க. ஃபைட் பண்ணாலும் ஃபைட் மாஸ்டர்ஸ் தான் அந்த க்ரெடிட் போகுது. ஸோ அவங்க பண்ணுறத நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுவேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நான் வந்து கேட்டு பண்ணுவேன். ஏன்னா எனக்கே தெரியுது இப்போ வந்து எல்லாருமே வந்து படத்துக்கு கூட என்னமோ வித்தியாசமாக என்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நான் வீணடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் வித்தியாசமாக பண்ணணும், ஆனால் ரசிகர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் கதை செலக்ட் பண்ணணும்.
இப்போ இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னதான் வித்தியாசம் படுத்தி பண்ணாலும் அதில் எப்படியும் ஒரு ஒரு காதல் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஏஜ் இது. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்குது, இல்லைன்னா ஒரு காமெடி ஓரியன்டாக இருக்குது. பெருசாக ஆக்ஷனுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படங்கள் இப்போ ஓடுறதில்ல. ஆனால் அதுக்காக இந்த இது அப்படியே இருக்காது. இது ஒரு சைக்கிள் மாதிரி மறுபடியும் ஒரு 6 மந்த்ஸ் ஆக்ஷனுக்கு ஒரு மவுஸ் வரும். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஜனங்களுக்கு தேவையான படங்கள் பண்ணி அதுலேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு. நான் வந்து இந்த ஃபீல்டில் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் வந்துட்டேன். 10 கம்பெனி ஏறி இறங்கல, எனக்கு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் என்னோடய ஆசையை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டேன். ஸோ என்னோட டேலண்டான இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களால லைஃப்பில் வர முடியாமல் இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அந்த இருட்டில் தான் இருந்தேன். என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ என்னோட டேலண்டாக இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருட்டிலே இருக்கிறாங்க. அவங்க வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க கொண்டு வர்றதுக்கு. ஸோ எந்த ஒரு என்ன சொல்கிறது, ட்ரை டில் யூ சக்சீட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சோர்ந்து போயிடாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக யாராவது உங்களை கொண்டு வருவாங்க வெளிச்சத்துக்கு. சின்ன சின்ன ஆசைகள், டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் திங் எங்கள் அம்மாவை தேடுவேன். அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா மடியில் போய் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்ருப்பேன். அவங்க இந்த தலையிலலாம் மசாஜ் பண்ணிலாம் விடுவாங்க, முதுகெல்லாம் அப்படியே அமுக்கி விடுவாங்க. ஸோ அது எனக்கு வந்து டெய்லி அந்த ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சுகமான நேரம். அது எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை. டெய்லி வந்து அது எங்கள் அம்மா எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.